வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருப்புகழ் வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துகளும். மார்கழி மாதம் 13ஆம் நாள். இன்றைய கவி சீர்திருத்தம் என்ற தலைப்பில் அமைந்துள்ளது. கவியை காண்போம். தனிமனிதன் வாணிபமே என்றும் எங்கும் சமுதாயத்தில் பலரை ஏழையாக்கித் தருகிறது பல துன்பம். தொடராய் இந்த தத்துவத்தை பெரும்பாலோர் உணர்ந்துவிட்டால், தனிமனிதன் வாணிபமே என்றும் எங்கும் சமுதாயத்தில் பலரை ஏழையாக்கி தருகிறது பல துன்பம். தொடராய் இந்த தத்துவத்தை பெரும்பாலோர் உணர்ந்துவிட்டால், இனி உலகில் செல்வந்தர் தேவைக்கேற்ப இச்சைப்படி சட்டங்கள் அவ்வப்போது இயற்றிக்கொள்ளும் வாய்ப்பும் உரிமையும் இங்கு ஏது? அடிமை, பிச்சை, கடன், போர் ஏது என்று அருட்தந்தையவர்கள் தனி மனிதர் வாணிபத்தில் தனித்தனியாக செயல்பட்டு அவர்கள் பெரும் செல்வந்தர்களாகி விடுவதால் உலகில் அடிமைத்தனம், பிச்சை, கடன், போர் என்று பல சிக்கல்கள் உண்டாகின்றன என்பதை குறிக்கின்றார். நாம் உலக வரலாற்றை நோக்கும் பொழுது இது நமக்கு நன்றாகவே புரிய வரும். ஒவ்வொரு காலகட்டத்திலும் வாணிகம் செய்கின்றவர் ஒரு பொது உடைமையாக அல்லாமல் தனித்தனியாக அவரவர் திறமைக்கும் அவரவர்கள் பொருள் மூலதனத்திற்கும் வைத்துக்கொண்டு வாணிபத்தை செய்யும் பொழுது அவர்கள் பெருமளவில் பொருளீட்டி செல்வந்தராகிக் கொண்டே இருக்கின்றனர். அந்த செல்வம் சேருவது என்பதற்கு ஒரு எல்லை இல்லாமல் விரிந்து கொண்டே செல்கிறது. இந்த ஒரு மனிதரிடத்தில் சேருகின்ற இந்த அளவுக்கு அதிகமான செல்வம் ஒரு சூழலில் மற்ற மக்கள் ஏழைகளாகிக் கொண்டே செல்கின்ற இந்த துன்பத்தையும் நம்மால் காண முடிகிறது. இந்த வேற்றுப்பாடு பொருளாதாரத்தில் ஏற்றத்தாழ்வு என்பது பிரிக்க முடியாத அளவிற்கு வளர்ந்து கொண்டே சென்று கொண்டிருப்பதற்கு மிக முக்கிய காரணமாக இருப்பது தனி மனிதன் செய்கின்ற வாணிபமேதான். நாம் இப்பொழுது கூட நாம் நிகழ்வுகளில் பார்க்கும் பொழுது ஒரு இடத்தில் சென்று வேலை செய்பவர்களுக்கு அவர்கள் ஈட்டும் பொருள் என்பது குறைந்த அளவாகவும், ஒரு தொழில் செய்து அந்த வாணிபம் செய்து ஒரு பொருளை விற்று அதன் மூலம் ஈட்டுகின்ற பொருள் அளவு என்பது மிக அதிகமாகவும் இருப்பதை நாம் காண்கிறோம். இந்த இடைவெளி அதிகமாக வாணிபம் செய்பவர்களுக்கும் உழைப்பவர்களுக்கும் இடையே ஆன பொருளாதார இடைவெளி என்பது வளர்ந்து கொண்டே செல்கிறது என்பது ஒரு நிலையாக இருந்தாலும், இதனால் பல்வேறு சிக்கல்கள் எழுகின்றன. இதில் உழைத்து கொண்டே அடிமட்ட நிலையில் இருக்கின்ற மனிதர்கள் தொடர்ந்து வறுமை நிலையிலேயும் தங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தி கொள்ள முடியாத கட்டத்திலேயுமே அவர்கள் இருக்கின்றார்கள். இதனால் அதிகமாக பிறரிடம் சென்று வேண்டி விரும்பி பொருளை கேட்கும் அந்த நிலையிலும் அல்லது கடன் ஏற்பட்டு அந்த துன்பத்தில் சிக்கிக்கொண்ட நிலையையும் நாம் காண முடிகிறது. அதோடு இந்த வாணிபம் அதிக அளவில் செய்யும் நாட்டில் உள்ள செல்வந்தர்களின் மூலம் இந்த வாணிபம் என்பது நாட்டை கடந்து உலக அளவில் பரவி உலகெங்கும் தனிமனிதனை கட்டுக்குள் கொண்டு வருவது என்பதை தாண்டி ஒரு நாட்டையே பொருளாதார ரீதியாகவும் வாணிகத்தன் ரீதியாகவும் நாம் கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்ற அளவு இன்றைய வாணிபம் என்பது பெருகிவிட்டதை நாம் காண்கிறோம். ஆக இந்த வாணிப வேறுபாடு என்பது இரு நாடுகளுக்கிடையே போர் உண்டாக்குகின்ற அளவிற்கு பெரும் துன்பத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது. ஆக இந்த தனி மனிதன் ஒருவர் மட்டும் வாணிபம் செய்து அதில் ஒருவர் மட்டும் செல்வந்தராவது என்ப நிலையை நாம் உணர்ந்து கொண்டால், இந்த வாணிபம் என்பதை அனைத்துமே பொதுவிடமையாக்கி அனைத்துக்கும்
இந்த வாணிபம் செய்து அனைவருக்கும் அதில் பங்கு என்பது நிலை வரும் பொழுது இதை போன்ற துன்பங்கள் நம்மால் பார்க்க முடியாது. அதேபோல் இந்த தனி மனிதனாக வாணிபம் செய்து வளர்ந்துவிட்ட இந்த செல்வந்தர்களால் வறுமை, கடன், போர் என்பதையும் தாண்டி அரசு நிலைகளில் சட்டங்களை இயற்றுவதற்கும் அந்த சட்டங்கள் இத்தகைய செல்வந்தர்களின் கோரிக்கைகளால், இத்தகைய செல்வந்தர்களின் இச்சைப்படி, அவர்கள் விருப்பப்படி, அவர்கள் வாணிபத்தை செய்வதற்கு தக்க அரசுகளின் சட்டங்கள் இயற்றுவதற்காக மூலமாக அவர்கள் இருக்கின்றார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொண்டால், இந்த வாணிபத்தை நாம் ஊக்குவிக்காமல் இருக்கும் பொழுது இத்தகைய சிக்கல்கள் எல்லாம் உருவாகாது என்பதையே நாம் காண முடிகிறது. அது அருட்தந்தையவர்கள் இத்தகைய சீர்திருத்தம் கண்டிப்பாக வர வேண்டும் என்பதும், வாணிபம் என்பது பொருளீட்டுதலில் மிக முக்கிய பங்கு வகித்தாலும் இந்த வாணிபம் என்பதை அளவுக்கு அதிகமாக ஒரு இடத்தில் தேங்கி விடாமல் உலகிலுள்ள அனைத்து மக்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட மாநிலம், ஒரு குறிப்பிட்ட நாடு என்பது இல்லாமல் உலக மக்கள் அனைவருக்கும் வாணிபத்தை பொதுவாக வைத்து பொதுவாக பங்கீடு செய்யும் பொழுது இந்த கடன், வறுமை, போர் போன்ற சிக்கல்கள் வராது என்பது வேதாத்ரி மகரிஷி அவர்களின் கருத்து. ஆக வாணிபத்தில் இந்த சீர்திருத்தம் வேண்டும் என்பதையே அருட்தந்தை அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். அவ்வகையில் இன்று 12 திருமுறைகளில் 9வது திருமுறையில் தொகுத்து வருகின்ற அருளாளர்களை நாம் பார்த்தோம். இன்று 8வது அருளாளரை காணப்போகிறோம். அவர் புருடோத்தமன் நம்பி. இந்த நாயன்மார் அருளாளரின் பெயர் புருஷோத்தமன் நம்பி என்ற இந்த பெயரை கேட்கும் பொழுதே புருஷோத்தமன் என்பது ஒரு திருமாலின் பெயராக இருக்கிறது. இவர் எப்படி திருமுறையை எழுதினார் என்ற ஒரு கேள்வி நமக்குள் தோன்றும். நம்பி என்பது இவருடைய சிறப்பு பெயர். இந்த புருடோத்தமன் என்பவர் வைணவ குலத்தில் பிறந்தவர். இதை மாசில்லா மறைபல ஓது நாவன் வன் புருடோத்தமன் நம்பி என்று தன்னை அவர் குறிப்பிடுகின்றார். இப்போ மாசில்லா மறை பல ஓது நாவன், அதாவது குற்றமற்ற வேதங்களை ஓதுகின்ற இந்த புருஷோத்தமன் என்று அவர் தன்னை குறிப்பிடும் பொழுது இந்த வேதங்களை நன்கு கற்று தெரிந்தவர் என்பது நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அவ்வாறு அறிந்தவர், கல்வி கேள்விகளில் மிகச்சிறந்து விளங்கிய இந்த புருஷோத்தமன் சிவபெருமான் மீது கொண்ட பற்றின் காரணமாக சிவன் மேல் பக்தி செய்து அந்த இறை உணர்வை மக்களுக்கு பரப்பினார். அதோ பல்வேறு கோவில்களுக்கு சென்று தொண்டு செய்து இறையுணர்வை பரப்பினார். இவர் பாடிய 2 பதிகங்கள் நமக்கு கிடைத்துள்ளன. அந்த 2 பதிகங்களுமே சிதம்பரத்தில் பாடியதாக அமைந்துள்ளன. தன்னை ஒரு பெண்ணாக பாவனை செய்து அந்த பெண் தில்லையில் இருக்கும் நடராஜனை விரும்புவதாகவும் அவனுடைய சிறப்புகளை எடுத்து கூறி தன்னை ஆட்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலும் அந்த பெண் பாடுவதாகவும் இந்த பதிகத்தை அமைத்துள்ளார். இந்த பதிகத்தில் இறைநிலையின் சிறப்புகளை மிக சிறப்பாக எடுத்துள்ளார். எத்தனை எளிய மக்களுக்கும் இறையுணர்வு என்பது கிட்டும் என்பதோடும் பல்வேறு செயல்களை செறிந்த, பல்வேறு துன்பங்களை இழைத்த ராவணன் போன்றவர்களுக்கு இறைநிலை என்பது எத்தனை வரங்களை அளித்துள்ளது என்ற சிறப்பினையும் இந்த பதிகங்களில் நாம் காண முடிகிறது. ஆக இறைநிலை என்பது செல்வந்தர் ஏழை என்ற வேறுபாட்டை காட்டாது, அனைவருக்கும் அது அருளை தரக்கூடியது என்று நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆக அனைவருக்கும் பொதுவாக இருக்கும் இறை அருளை பெற்று அதை பெறுவதற்கு மனதில் ஓர்மையும் வாழ்க்கையில் சீர்திருத்தத்தையும் கொண்டு வந்து நாம் இறையை உணர்வோம் என்று கூறி இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைந்திட வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.